வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல், அறையில் பொம்மைகள் படம் ரிலீஸ் ஆகி சில நாட்களிலே தன்னோட 22 வயதில் தமிழ் நடிகை எடுத்த ஒரு விபரீதம், இது வரைக்கும் வெளிவராத ஒரு உண்மையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் ரொம்ப சின்ன வயசுலேயே நடிக்க வந்த நடிகைகளை ஒருத்தவங்க தான் மயூரி அவர்கள்னே சொல்லலாம். இவங்க உண்மையான பெயர் ஷாலினி. கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தவங்க. ஸ்கூலில் படிக்கும்போதே நடிக்க வந்திருக்காங்க. அந்த வகையில் கேஆர் இயக்கிய கும்பகோணம் கோபாலன்ற படத்தில் பாண்டியராஜனுக்கு ஜோடியாக கதாநாயகியன் அறிமுகமாகியிருப்பாங்க மயூரி அவர்கள். ஒரு டீனேஜராக இருந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நர்ஸ் கேரக்டரில் ரொம்ப முதிர்ச்சியான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களே கவர்ந்திருப்பாங்க. அதோடு அவங்களோட அழகும் ரசிகர்களை கவர்ந்துருச்சுன்னே சொல்லலாம். இதனால் மலையாள சினிமா வரைக்கும் அவங்க போயிருக்காங்க. மலையாள திரையுலகத்தில் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக இருந்த சம்மர் இன் பெத்லஹேம்ன்ற ஒரு படத்தில் ஹீரோயினாக அறிமுகமாயிருக்காங்க. இதுலேயும் அவங்களோட நடிப்பு அழகும் ரொம்பவே பேசப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்தது மலையாள பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டே இருந்திருக்கு. அப்படி நடித்த படம் தான் ஆகாச கங்கான்ற படம். இந்த படத்தில் மயூரி ஒரு பேய் படத்தில் நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இந்த படத்தோட வெற்றி அவங்கள கேரளத்தில் இருக்கிற பட்டி தொட்டி எங்கேயுமே பிரபலமாக்குச்சுன்னே சொல்லலாம். மலையாள சினிமாவில் இதுக்கப்புறம் பிஸி ஆகிட்டு அவங்க மம்முட்டி, ஜெயராம்னு சொல்லி முன்னணி நடிகர்களோடு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரம் தமிழ்லேயும் மறுபடியும் நடிக்க தொடங்கியிருக்காங்க நடிகை மயூரி. அதாவது விசில், மன்மதன், கனா கண்டேன் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் கன்னட சினிமாவிலையும் கால் பதிச்சிருக்காங்க. 2005 கேவி ஆனந்த் இயக்கிய கனா கண்டேன்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் நடிகை மயூரை பற்றி ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகிருக்கு. அது அவரோட மரண செய்தின்றது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இருக்க ஒரு அண்ணா நகரில் வசித்து வந்த மயூரி ஜூன் 16, 2005 அன்றைக்கி அவங்களோட வீட்டில் தூக்கில் தொங்கினபடி சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. தற்கொலை செஞ்சுக்கிட்டப்ப நடிகை மயூரியோட வயது 22 மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. மயூரியோட இறப்பை பற்றி நிறைய தகவல்கள்லாம் அப்போ வந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு தீவிர வயிற்று வலி இருந்ததாகவும் அவருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்ததுனாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களோட மரணத்தை பற்றி எந்த தகவல்களுமே குடும்பத்தினருக்கு உறுதியாக தெரியலன்னே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறப்பதற்கு முன்னாடி மயூரியோட குடும்பத்துக்கு எழுதிய ஒரு கடிதம் கிடச்சிருக்கு. அதில் என்னோடய மரணத்துக்கு யாரும் எந்த பங்கும் இல்லைன்னு சொல்லி, வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கை இல்லாதனால நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. அவரோட மரணத்தை பற்றி இது வரைக்கும் உண்மை என்னன்னு வெளிப்படவே இல்லைன்னே சொல்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா மயூரியோட மரணத்தை பற்றி பேசின அவங்களோட நெருங்கிய தோழி நடிகையுமான சங்கீதா அவர்கள், மயூரி என்னை விட 3 வயசு சின்ன பொண்ணு, என்கிட்ட கேட்டு பிறகு தான் தலைமுடியை கூட கட்டுவா. படப்பிடிப்பு முடிஞ்சதுமே அவள் ரூமில் இருக்க பொம்மைகளோட விளையாடிட்டு இருப்பாள். அப்படி குழந்தைத்தனமாக இருந்த மயூரியோட மரணம் எங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையும் ரெண்டுமே வேறு தான் அவங்களுக்கு. வளைந்து கொடுப்பவர்களால் மட்டும்தான் ரெண்டையுமே கையாள முடியும். ரெண்டையும் ஒன்றா கொண்டு போகணுன்னா அதுக்கு ஒரு திறமை வேணும். அது அவகிட்ட இல்லை. பிரியமானவர்கள் தன்னை விட்டு போகும்போது அதை தாங்கிக்கிற பக்குவமும் அவகிட்ட இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது.